ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு வெள்ளி போன்ற நரை முடியும் அன்பு நிறைந்த கண்களும் இருந்தன. வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அவள் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பாள். அந்த கிராம மக்கள் அனைவரும் மிகவும் கடினமாக உழைத்தனர். சில நேரங்களில் மழை வராது, பயிர்கள் வாடிவிடும், மக்கள் கவலையுடன் வாழ்ந்தனர். ஒருநாள் சீதா என்ற இளம்பெண் அழுதபடி அந்த பாட்டியிடம் வந்தாள். என் கணவர் வேலைக்காக நகரத்திற்குப் போயிருக்கிறார், ஆனால் இதுவரை பணம் அனுப்பவில்லை. என் குழந்தைகள் பசிக்கிறார்கள், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று அவள் அழுதாள். பாட்டி மெதுவாக சிரித்தாள். மகளே, நாம் எப்போதும் கெட்டதை நினைத்தால் மனமும் சோர்ந்து போகும், ஆனால் நல்லதை நினைத்தால் நமக்குள் நம்பிக்கை பிறக்கும் என்றாள். பிறகு பாட்டி ஒரு கதையைச் சொன்னாள். ஒரு ஏழை மனிதன் நதிக்கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அவனிடம் எதுவும் இல்லை. அப்போது ஒரு வயதான பெண் வந்து, உனக்கு இந்த நதி இருக்கிறது, இந்த மரங்கள் இருக்கின்றன, இந்த அழகான உலகம் இருக்கிறது, இல்லாததை நினைக்காதே, இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியடை என்றாள். அந்த மனிதன் மெதுவாக நல்லதை பார்க்க ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையும் மாற ஆரம்பித்தது. பாட்டி சீதாவை பார்த்து, வாழ்க்கையை மாற்றுவது மந்திரமில்லை மகளே, நம் எண்ணங்கள்தான் என்றாள். அந்த நாளிலிருந்து சீதா தினமும் காலை எழுந்ததும் இன்று நல்ல நாள் ஆகும் என்று சொல்லிக் கொண்டாள். அவள் கடினமாக உழைத்தாள், குழந்தைகளை கவனித்தாள், நம்பிக்கையை விடவில்லை. சில வாரங்கள் கழித்து அவளுடைய கணவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அவருக்கு வேலை கிடைத்திருந்தது, வீட்டிற்கு பணமும் அனுப்பியிருந்தார். சீதா மகிழ்ச்சியில் ஓடிப்போய் அந்த செய்தியை பாட்டியிடம் சொன்னாள். பாட்டி சிரித்துக்கொண்டு, பார்த்தாயா மகளே, நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் என்றாள். அதன் பிறகு கிராம மக்கள் அனைவரும் அந்த பாட்டியின் அறிவுரையை கேட்க ஆரம்பித்தனர். அவளின் வார்த்தைகள் பலரின் வாழ்க்கையை மாற்றின. இந்த கதை சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நேர்மறை சிந்தனை வாழ்க்கையை மாற்றும்.